வணக்கம், இது உங்கள் கற்றல் எழுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஹெச்சோட சவுண்ட் நம்ம பார்க்க போகிறோம். டிஹெச்க்கு ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்குது. ரெண்டு சவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக சாஃப்ட் சவுண்ட் அண்ட் ஹார்ட் சவுண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ சாஃப்ட் சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா as in tank, 3, think. இந்த வேர்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல மாட்டோம். அந்த சவுண்டை அதோட சவுண்ட் எப்படி கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹார்ட் சவுண்ட். த as in this, that, they. இந்த வேர்ட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிஹெச்சோட சவுண்டை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தி நம்ம சொல்வோம். இதுதான் இந்த ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த ரெண்டுமே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கன்ஃபியூஷன் வருமா அப்படின்றது நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஏன்னா இப்போது ரைட்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் வராது. நீங்கள் டிக்டேஷன் கொடுக்கும்போது திங்க் அப்படின்னு கொடுத்தாலும் தேட் அப்படின்னு கொடுத்தாலுமே ரெண்டுத்துக்குமே டிஹெச் போடணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். எப்போது கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் அப்போ ஒரு வேர்டில் அவங்க சாஃப்ட் சவுண்ட் அப்ளை பண்ணுமா ஹார்ட் சவுண்ட் அப்ளை பண்ணுமா அப்படின்றத யோசிப்பாங்க. சம்டைம்ஸ் தப்பாக கூட படிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாஃப்ட் சவுண்ட் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்துடலாம். அந்த வேர்ட்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் ரீட் பண்ண வைக்கணும். டிக்டேஷன் கொடுத்து முடிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஹார்ட் சவுண்டில் இருக்கிற அந்த வேர்ட் லிஸ்ட் எடுத்து நீங்கள் படிக்க சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும், ஓகே இந்த வேர்ட்ஸ்லலாம் சாஃப்ட் சவுண்ட் நம்ம அப்ளை பண்ணணும், இந்த வேர்ட்ஸ்லலாம் ஹார்ட் சவுண்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்றது. இது எப்படி அவங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ப்ராக்டிஸ் தான். பிகாஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுக்கு இந்த வேர்டை இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. ஏற்கனவே அந்த குழந்தைக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஃபெமிலியராக இருந்தது அப்படின்னா அவங்க வேறு சவுண்ட் அப்ளை பண்ணாலும் செல்ஃப் கரெக்ட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் இப்போ திஸ் அப்படின்ற வேர்ட் எல்லாமே ரொம்ப ஃபெமிலியராக காமனாக எல்லா ஸ்டோரி புக்ஸ்லையுமே இருக்கிற வேர்ட். இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைக்கு நீங்கள் நிறைய ஸ்டோரிஸ் ரீட் அலவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். இப்போ திஸ், தே, தேட், திங்க், 3 இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபெமிலியராக தான் இருக்கும். அப்போது தப்பாக மாற்றி அப்ளை பண்ணி படித்தாலுமே அவங்க செல்ஃப் கரெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே இந்த வேர்ட் இப்போ தேட் அப்படின்றத தேட் அப்படின்னு படிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அப்படி சொன்னாலுமே அவங்க செல்ஃப் கரெக்ட் பண்ணி தேட் அப்படின்னு படிப்பாங்க. அதே மாதிரி 3ன்ற வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த 3 அப்படின்றது ரொம்ப காமனாக கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ரொம்ப ஃபெமிலியரான வேர்ட். அந்த 3 அப்படின்ற வேர்டை 3 அப்படின்னும் படிக்க மாட்டாங்க. ரீ அந்த மாதிரியும் படிக்க மாட்டாங்க. அப்படி படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக 3 அப்படின்றத அவங்க செல்ஃப் கரெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது பை ப்ராக்டிஸ் தான். இது வரி பண்ண தேவையில்லை. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் தனித்தனியாக எடுத்து கொடுக்கும்போது அது கன்ஃபியூஷன்ஸ் கிளியர் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.